தமிழ் சினிமாவில் சமூக நீதி பேசும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநராக திகழ்பவர் மாரி செல்வராஜ். முன்னதாக இவர் இயற்றிய பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் உள்ளிட்ட படங்கள் சமூக நீதி பேசும் படங்களாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தற்போது வாழை எனும் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கி முடித்துள்ளார். அதிலிருந்து ஒரு பாடல் வெளியாகி அதுவும் செம்ம ஹிட் அடித்திருக்கு. இந்த நிலையில விக்ரம் இயக்குனர் மாரி செல்வராஜுடன் இணைந்து பணியாற்றி வரும் பைசன் படம் குறித்து அப்டேட் தான் வந்திருக்கு. பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கபடி வீரன் வாழ்க்கை வரலாற்று கதையாக உருவாகிறது. இதற்காக விக்ரம் தீவிர கபடி பரிட்சையில எடுத்து உள்ளாராம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் இந்த படத்தை ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் இணைந்து தயாரிக்கிறது. படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில தற்போது படத்தின் 70% படப்பிடிப்புகள் முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. வாழை படத்தின் வெளியீட்டில் படு பிஸியாக இருக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதனை முடித்துவிட்டு விரைவில் பைசன் படம் குறித்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வர உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. பைசன் படத்திலிருந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு இப்பவே ரசிகர்கள் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள படம் தான் பிரதர். இப்படத்தின் முதல் படலான மக்கா மிசி வெளியாகி செம்ம ஹிட் அடித்துள்ளது. இசையமைப்பாளர் ஹரி ஜெயராஜ் இசையமைத்துள்ள இப்பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதி பாடியுள்ளார் பால்டப்பா. மக்கா மிசி என்றால் என்ன என்பதுதான் சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுந்து வருகிறது. அந்த கேள்விக்கு விடை என்னவென்றால் கெத்து, மாசு, ஸ்டைலு என்று அர்த்தமா. ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ள மக்கா மிசி பாடல் இளைஞர்களால் தற்போது பெரிதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கா மிசி பாடலுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதால் மிகுந்த உற்சாகமடைந்துள்ள படக்குழு பிரதர் திரைப்படத்தின் இதர பாடல்களில் அடுத்தடுத்து வெளியிட தயாராகி இருக்கிறாங்களாம். படத்தை பொறுத்த வரைக்கும் அக்கா தம்பி சென்டிமெண்ட்டை மையமாக வைத்து உணர்ச்சி பூர்வமாக சொல்லும் குடும்ப படமாக பிரதர் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவிக்கு அக்காவாக பூமிகா நடித்திருக்கிறாங்களாம். எப்போதுமே காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்கும் இயக்குனர் ராஜேஷ் அடுத்தடுத்து படங்களை கொடுத்து வரும் சூழலில் இந்த படம் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் ரசிகர்களை சிறப்பாக என்டர்டைன்மெண்ட் செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். இது நடிகர் ஜெயம் ரவியின் 30வது படமாகும். பிரதர் படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. மேலும் நட்டி நட்ராஜ், பூமிகா, விடிவி கணேஷ் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. பிரதர் படத்தை விரைவில் வெளியிடுவதற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் அஜித் குமார் நடித்து வருகிறார். இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. அஜித்தின் 62வது ஆக்ஷன் படமாக இது உருவாகி வருகிறது. இப்படத்தில் வில்லனாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஆரோ நடிக்கிறாங்க. விடாமுயற்சியின் படப்பிடிப்புகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அஜர்பைஜானில் தொடங்கியது. அதன் பின் வடமாநிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதன் படப்பிடிப்பு நடந்து வந்தது. சிறு இடைவெளிக்கு பின் நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி படப்பிடிப்பு அஜர்பைஜானில் மீண்டும் தொடங்கியது. படத்தின் சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் வீடியோவை பகிர்ந்து அஜித் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அப்டேட் கொடுத்திருந்தார். சமீபத்தில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழுவினர் வெளியிட்டாங்க. அதைத் தொடர்ந்து 2 போஸ்டர்கள் வெளியிட்டனர். சமீபத்தில் த்ரிஷா மற்றும் அஜித் இணைந்திருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டாங்க. கடந்த சில நாட்களாக அஜர்பைஜானில் நடந்து வந்த படப்பிடிப்பு பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. அது குறித்து தான் படக்குழுவினர் தற்போது போஸ்டர் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது படப்பிடிப்பின் போது எடுக்கப்படும் புகைப்படங்கள் வெளியாகும். ஆனால் அதில் எதிலுமே இயக்குனர் மகிழ் திருமேனி அஜித்துடன் காணப்படவே இல்லை. தற்போது வெளியிடப்பட்ட புகைப்படத்தின் அஜித் பக்கத்தில் இயக்குனர் மகிழ் திருமேனி காணப்படுகிறார். இந்த போஸ்டர் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் புதிய படம் கங்குவா. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கும் கங்குவா படத்தின் முதல் பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காரு. கங்குவா 38 மொழிகளில் 3D மற்றும் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்ட பேன் இந்தியா படமாக வெளியாக இருக்குது. சூர்யா நடிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரியுள்ள முதல் படம் கங்குவா தான். பாலிவுட் நடிகர் பாபி தியோல் தான் இந்த படத்துக்கு வில்லனாக தமிழில் அறிமுகமாகிறார். இந்த படத்தில் திஷா பதானி, யோகி பா உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு இருக்காங்க.
சூர்யா நடிப்புல அதிக பட்ஜெட்ல தயாரியுள்ள இந்த படம் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கங்குவா படத்தின் முதல் பாடல் ஃபயர் சாங் என தலைப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த பாடல் சூர்யாவின் பிறந்தநாளை ஒட்டி வெளியிடப்படுகிறது. தற்போது இப்பாடலின் ப்ரோமோ வீடியோ ஒன்றை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. அதில் பாடலை ஒற்றை வரியில விவரிச்சிருக்காங்க. அதுல சிங்கத்தின் கர்ஜனை, காட்டு தீ, வைஃப் என படக்குழுவினர் கூறியிருக்கிறாங்க. இந்த ப்ரோமோ வீடியோவில் இயக்குனர் சிவா, தேவி ஸ்ரீ பிரசாத், யானவேல்ராஜ் அப்படின்னு எல்லோரும் தங்கள் கருத்துக்களை சொல்லும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக வேற லெவலில் ஹிட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.